Oh yeah. Ooh. அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் யூத் சென்டர்.com. முதற்கண் அனைவருக்கும் டிவைசி டீம் சார்பாக இனிய காதலர் தின வாழ்த்துக்கள். டிவைசி தொடர்புகளுக்கு என்றும் info@tamilyouthcenter.com. இதுவரை எமது கலைஞர்களை இன்டர்வியூ முறையில் வீடியோ வடிவத்தில் உங்களுக்கு தயாரித்து வழங்கிய தமிழ் யூத் சென்டர் இன்று உங்களுக்கு ஆடியோ இன்டர்வியூவை அறிமுகப்படுத்துகிறது. டிவைசியின் முதலாவது ஆடியோ இன்டர்வியூவில் இணைந்திருக்கும் கலைஞர் யார் என்று பின்னணியில் ஒலிக்கும் பாடல் உங்களுக்கு சொல்கிறது. அந்த பாடல் சிறப்பாக இன்றைய தினத்தின் பெயரில் தயாரிக்கப்பட்ட ஒரு பாடல். அதை பாடியிருப்பவர் தான் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர் வேறு யாரும் இல்லை, காதல் வைரஸ். வணக்கம் காதல் வைரஸ். வணக்கம். முதலில் உங்களுக்கு எமது இனிய காதலர் தின வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுக்கும் கேட்டுக்கொண்டிருப்ப நேர்களுக்கும் எனது காதலர் தின வாழ்த்துக்கள். நன்றி. நாமும் இந்த நேரத்தில் எமது முதலாவது ஆடியோ இன்டர்வியூவில் உங்களை இணைத்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி. இதான் எனது முதல் இன்டர்வியூ. ஸோ டிவைசி டீமுக்கு எனது முதல் நன்றிகள். சரி, அப்படின்னா முதல்ல உங்களை பற்றி கூறுங்கள். நீங்கள் இந்த இசை உலகத்துக்குள் நுழைந்தது எப்படி? என்னை பற்றி சொல்கிறது என்றால், எனது உண்மையான பேர் சதீஷ்ராஜ். 24 வயசு. 2 வயசுலேயே இலங்கையில் இருந்து ஜெர்மன் வந்துள்ளேன். ஸோ எனக்கு சின்ன வயசுலேயே ஏஆர் சாங்ஸ்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ அவரோட சாங்ஸை கேட்டு ஒரு பெரிய சிங்கரை வேணுமென்ற ஒரு ஆசை வந்துச்சு. அப்போ ஒரு 12 வயசில் அப்பா அம்மா இனி ஒரு மியூசிக் குரூப்புக்கு அனுப்பினாங்க. சூப்பர் பிரின்ஸ் என்ற ஒரு மியூசிக் குரூப். அங்கே தான் நான் ஒரு 2 வருஷம் சினிமா சாங்ஸ் படித்து வந்தேன். ஸோ அதுக்கு பிறகு நான் தமிழ் டிஜேயாக தொடங்கினேன். சினிமா சாங்ஸ் ரீமிக்ஸ் பண்ணி கொண்டு வந்தேன். ஸோ அப்போ தான் என் ஃப்ரெண்ட் ஜனகன் ஒரு ஐடியா கொடுத்தார், மச்சி நாங்கள் ஒரு ஓன் க்ரூ ஒன்று திறந்து மியூசிக் செய்வோம் என்று. ஸோ எனக்கு அந்த ஐடியா நல்லா பட்டுச்சு. 2002 ஒன் ஸ்டார் க்ரூ என்ற ஒரு க்ரூ நாங்கள் திறந்துள்ளோம். அதில் நான் காதல் வைரஸ், என் ஃப்ரெண்ட் ஜனகன் டார்க் எக்ஸ் என்ற ஒரு ஆர்டிஸ்ட் நேமை உருவாகி நாங்கள் மியூசிக் செஞ்சு கொண்டிருந்தோம். அதில் தனியாக ரீமிக்ஸ் ஒன்றும் இல்லாமல் தமிழ் சினிமா சாங்ஸை நான் கவர் பண்ணி ரீமேக் பண்ணி வேறு டெக்ஸ்டில் கொடுத்து இன்டர்நெட்டில் ரிலீஸ் பண்ணினோம். 2003 நாங்கள் சாப்டர் 1 என்ற ஒரு ஆல்பத்தை தயாரித்து ஜெர்மனியில் கேவலா சர்ச்சில் நாங்கள் அந்த சீரியை விற்று வந்துள்ளோம். இந்த முதல் முயற்சி எங்களுக்கு பெரிய வெற்றியை தந்துள்ளது. இன்னும் சாதிக்கணும் என்ற ஒரு ஆர்வமும் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு 4.5 வருஷம் திருமதி கலைவாணி டீச்சரிடம் சங்கீதம் படித்து வந்துள்ளேன். சரி, அப்படின்றால் இப்பொழுது உங்களுடைய முதலாவது பாடல் அது எப்பொழுது வெளிவந்தது, எப்படி வந்தது, அதன் சிறப்புகள்? எனது முதல் பாடலை பற்றி சொல்லணும் என்றால், வெற்றி பெற்ற பாடல் என்றால் நிச்சயமாக விதவுட் யூ, என்னுயிர் காதலே. ஆண்டு நவம்பர் மாதம் எனது நண்பன் பிரின்ஸனை நிறைய வருஷத்துக்கு பிறகு யூகே நகரத்தில் போய் சந்திச்சினான். ஸோ அங்கே தான் எனக்கு தெரிய வந்துச்சு பிரின்ஸன் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகிவிட்டார் என்று. அப்போ பிரின்ஸனை கேட்டு பார்த்து நான், மச்சி எனக்கு லவ் ஃபெயிலியர், ஸோ ஒரு சாங் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணணும், ஹெல்ப் பண்ணுறியாங்க. ஸோ பிரின்ஸன் மியூசிக் செஞ்ச பிறகு நான் லிரிக்ஸ் எழுதி அவர் 2 ஸ்டூடியோவிலே இந்த பாடலை நான் ரெக்கார்ட் பண்ணினேன். So he produced my first professional song, Without You, என்னுயிர் காதலே.
இந்த சாங் தான் எனக்கு இந்த காதல் வைரஸ் என்ற ஃபேமஸ் இமேஜை கொடுத்தது என்று சொல்லலாம். I have to thanks Princeton. Thanks a lot, bro. ஒரு முறை சொல்லு நீ என் காதலை என்று அடிக்காதல் பிச்சை போடு என்னை நீ வாழவே ஒரு முறை சொல்லு நீ என் காதலை என்று என்னை நீ பாரடி எந்த கண்ணை துளி இதை பார்த்து என்னை கொஞ்சம் சிரிக்கவே என்னை நீ பாரடி எந்த கண்ணை துளி. பிரின்சனுக்கு அப்புறம் நான் இப்போ துஷாந்தோட ஒர்க் பண்ணுறேன். துஷாந்தை பற்றி சொல்லணுமெண்டா he is my own beat producer from UK. Very very talented guy. அவர்கிட்ட ஸ்டைலை பற்றி சொல்லணுமெண்டா இப்போ இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹிப்ஹாப், R&B, டான்ஸ் சோல், இந்த பிளாக் மியூசிக்கும் அந்த ஓரியண்டல் இந்தியன் ஸ்டைலை கொண்டு மிக்ஸ் பண்ணுறேன். All the sexy girls, I love them so. Move your body now, let's go. I'm in the club, bounce with your mama game, yo. 1 girl, 2 girl, 3 girl, 4. All the sexy girls, I love them so. Move your body now, let's go. I'm in the club, bounce with your mama game, yo.